ஹாய் ஆல். கருப்பு கவுனி அரிசி, சிறுபருப்பு, கொள்ளு, மிளகு, சீரகம், பார்லி இதை வச்சு ஒரு கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணலாம். கருப்பு கவுனி அரிசி இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கடாயில் 500 grams ஆஃப் கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கோங்க. இது லோ சிம்மில் வச்சு நல்லா வறுக்கணும். வறுக்கும்போது அரிசி வெடிக்கும். அந்த பதம் வரும்போது இதை எடுத்து தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம எடுக்க போகிற ப்ராடக்ட்டு கொள்ளையும் 250 grams எடுத்திருக்கேன். அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு 15 minutes லோ சிம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை தட்டில் மாற்றிக்கோங்க. மூணாவதாக எடுத்திருக்க ப்ராடக்ட் பார்லியை நான் முன்னாடி நாள் நைட்டே கழுவி ஃபுல்லாக காய வச்சு வச்சுருக்கேன். 250 grams ஆஃப் பார்லியை கடாயில் சேர்த்து 15 minutes ஸ்லோவில் ரோஸ்ட் பண்ணி அதையும் தட்டில் மாற்றிக்கோங்க. நாலாவது எடுத்திருக்க ப்ராடக்ட் சிறுபருப்பும் 250 grams தான். இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். அந்த சிறுபருப்போட அரோமா வரும் இல்லையா, அப்போ அதை எடுத்து தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அஞ்சாவது நான் எடுத்துருக்கிறது 20 grams ஆஃப் மிளகு, 20 grams ஆஃப் சீரகம். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கம்மி நீங்கள் பண்ணிக்கலாம் காரம். அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நான் அரைக்க போகிறேன். இந்த பேட்ச் தனியாக அரைக்க போகிறேன். கவுனி அரிசியை தனியாக அரைக்க போகிறேன். ஏன்னா கவுனி அரிசியை நான் கொஞ்சம் குருணையாக அரைக்க போகிறேன். அதெல்லாம் மையம் அரைக்க போகிறேன். அப்போ தான் கஞ்சி டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் பேட்ச்சு நான் அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டேன். அடுத்த பேட்ச்சில் நான் கவுனி அரிசியும் ஃபுல்லாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் ஒரு கடாயிலையோ ஒரு பாத்திரத்துலையோ போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒன்றா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதுக்கு ஷெல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா 2 months கூட வரும். நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு டம்ளரில் 2 ஸ்பூன் ஆஃப் இந்த கஞ்சி பவுடர் எடுத்திருக்கேன். இதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி முதல்ல நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பல்ப்லாம் அதில் வராது. இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1 டம்ளர் தண்ணி விட்டுட்டு அந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்கும் போது நம்ம இந்த கவுனி அரிசி கஞ்சி கரைச்சி வச்சுருக்கோம்ல, இதை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க. ஸோ கஞ்சி ரெடி ஆகும். ஒன்ஸ் கஞ்சி ரெடி ஆனதுக்கப்புறம் அதை இறக்கி வச்சு ஆற வச்சிடலாம். நான் இதை எப்படி குடிப்பேன்னா, இதில் கொஞ்சம் மோர் சேர்த்துப்பேன். ஏன்னா மோர் நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணோம். ஸோ மோரை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிடுங்க.